வெல்கம் டு சேலன்ஸ் ஃபேமிலி. என்னோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. நேற்று எங்கள் அம்மா மார்க்கெட் போனாங்க. அங்கே நாட்டு சுரக்காய் கிடச்சிது. இது ரொம்ப குளிர்ச்சி, அதுவும் உடம்புக்கு நல்லது. அதனால காலையே சுரக்காய் தொக்கும் சாப்பாடும் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகிறோம். அது வேறு எங்கேயும் இல்லைங்க, எங்கள் ஏரியா லைப்ரரிக்கு தான் போயிடும். ஃபஸ்ட் டைம்ங்க. இப்போ தான் நாங்கள் லைப்ரரிக்கு போய் மெம்பர்ஷிப் போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பேர் புக்ஸ் லைப்ரரியிலேருந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பெரியவங்களும் வந்து படிக்கிறாங்க. இதாங்க எங்கள் மெம்பர்ஷிப் கார்டு. 60 rupees பே பண்ணால் 3 புக்ஸ் எடுத்துக்கலாம். 100 rupees பே பண்ணால் 5 புக்ஸ் எடுத்துக்கலாம். 60 rupees பே பண்ணி 3 புக் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டோம். நான் அந்த ஜெய்ஹிந்த் புக்கும் இந்த லெஜண்ட்ஸ் ஆஃப் இந்தியா புக்கும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என் தம்பி ஒரு ஃபாரவே லேண்ட் ஸ்டோரி புக் எடுத்துக்கிட்டான். மொத்தமாக இந்த 3 புக்ஸு கலெக்ட் பண்ணிட்டோங்க 60 rupeesக்கு. இந்த புக்கோட முதல் பேஜில் எவ்வளோ அழகான வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எங்கள் அம்மாவும் எங்கள் கூட லைப்ரரி வந்து புக் படித்தாங்க. அந்த புக்கில் இந்த லைனை எங்களை படிக்க சொன்னாங்க. ஈவினிங்காக திருவெற்றியூரில் இருக்க வடிவுடையம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்குள்ளே போனால் எல்லாம் சாமியை அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடராஜர் சாமியை தெப்பத்தில் ஊர்வலம் மிதக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா கோபுரம் லைட் செட்டிங்லாம் அழகாக இருந்ததுங்க. நல்லா திருவிழா மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கேன்னு. இன்றைக்கி என்ன விசேஷம்னு தெரில, நாங்கள் எதர்ச்சியாக வந்தோம். சாமி அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க. நிறைய பூக்கள்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்கங்க. ஆனால் அது எதுக்குன்னு தான் எங்களுக்கு தெரியல. சாமி அழகாக வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. எல்லோரும் அவங்க கையில் இருக்க பூவெல்லாம் சாமி மேலே போட்டாங்கங்க. இப்பயே நிறைய தடவை சாமியை தூக்கி சுற்றிட்டு வந்தாங்கங்க. பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். எல்லாம் டீமாக சுற்றி வந்தாங்க சாமியை தூக்கிட்டு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சாமி. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்ததுங்க சாமியை. முதல்ல பாட்டு பாடி சாமி அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் சமஸ்கிருத மொழியில் மந்திரங்கள் சொல்லி அழைச்சிட்டு போனாங்க சாமியை. அடுத்தது மேலே தாளத்தோடு அழைச்சிட்டு போனாங்க. ஈஸியாக நாதஸ்வரம் வாசித்து அழைச்சிட்டு போனாங்க. பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே டைம் போனது கூட தெரியாமல் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். செம்மையாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தவங்க. இப்படிக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைகள். நன்றி.